கோவம் வந்தா 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஒரு காமெடி சீன் மிஸ் பண்ணுவீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட் டே. ஆஃபீஸ்க்கு ஹாலிடே. அலாரம்க்கு லீவ் கொடுத்தாச்சு. நான் நல்லா தூங்கினேன். மார்னிங் எழுந்து காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு இடியாப்பமும் வடகறியும் சாப்பிட்லான்னு நினச்சேன். பார்சல் வாங்கி வீட்டுக்கு வந்தால் ஷாக். இடியாப்பம் இல்லையே. மறுபடியும் ஷாப்புக்கு போனேன். கொஞ்சம் கோவம் வந்தது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணேன். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நானும் அவரும் சிரிச்சிட்டே இருந்தோம். லாஸ்ட்டில் வரும்போது சாரி ப்ரோன்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சிச்சு, தெரியாமல் பண்ண தப்புக்கு ஃபர்கிவ் பண்ணுறது பெரிய குவாலிட்டி தான். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த போர்ட்ரேட் ஆர்டர் மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டைமு எப்படி போச்சுன்ட்டே தெரியல. ஈவினிங் வந்துருச்சு. ஸோ டே 8 வாக்கிங் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுடேஸ் டார்கெட் 8000 ஸ்டெப்ஸ். ரூட்டை டிசைட் பண்ணனா, ஆனால் டிஸ்டன்ஸ் பற்றியே யோசிக்கலனா. பாட்காஸ்ட் கேட்டுட்டு ரோட் சைட் வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு மைண்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ். சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸை விட ஜேர்னி என்ஜாய் பண்ணுறது தான் ஹாப்பினஸ்ஸே. ஃபைனலி 8000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டட். ரிட்டர்ன் வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ட்ராயிங், அப்புறம் கிச்சன் டியூட்டி. ஆனியன் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சினிமா சாரோ சீன் மாதிரி டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. டின்னர் ரெடி, டம்மி ஃபுல். நெக்ஸ்ட் டேக்கு எனர்ஜி ஃபுல். சியா